வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியை அடுத்த தேர்தலில் தோற்கடிப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா நம்பிக்கை. மக்களுக்கு வழங்கிய தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு அமைவாகவே செயல்படுகிறோம். கொள்கை மாதிரிக்கு புறம்பாக செயற்படவில்லை. நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. பரிந்துரைகளை செயல்படுத்த தவறும் அரசு நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவிப்பு. பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனுடன் தொடர்புடைய விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். எமது கட்சியில் ஏற்பட்ட பிளவுதான் தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சிக்கு கொண்டு வர வாய்ப்பு ஏற்படுத்தியது. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு தவணைக்கால அரசாங்கம் மட்டுமே. அடுத்த தேர்தலில் அதை நாம் தோற்கடிப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா உறுதியுடன் தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி அலுவலக செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறான கருத்தொன்றை முன்வைத்துள்ளார். தொடர்ந்து அவர் கூறுகையில், தற்போதைய அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்து தற்போது ஒரு ஆண்டை கடக்க உள்ளது. ஆனால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை காண சுயாதீன ஆய்வுகள் அவசியம். இதற்காக வெரிட்டி என்னும் ஆய்வு நிறுவனம் நடத்திய மதிப்பீட்டின் அடிப்படையில் 500 மீட்டர் என்ற இணையதளத்தில் அரசாங்கம் இதுவரை மக்களுக்கு தெரிவித்த வாக்குறுதிகளில் 5% மட்டுமே நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமை மக்களின் நம்பிக்கையினை தோற்கடித்து அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கூறியதை செய்ய மாட்டோம் என்று கூறியவையே பெரிதும் செய்துள்ளதாக தெரிவிக்கின்றது. முக்கியமாக வாழ்க்கை செலவுகளை குறைக்கும் விலைவாசிகள் மாற்றங்கள், அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்புகள், தேவையற்ற வரிகளை நீக்குவது போன்ற வாக்குறுதிகள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. மேலும் தற்போதைய சூழலில் மக்களுக்கு இன்னமும் பெரும் சுமையாக புதிய வரிகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழல் மக்கள் தாங்க முடியாத அளவுக்கு செலவுகளை உயர்த்தியுள்ளது. எனவே இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியாது. அடுத்த தேர்தலில் அதை தோற்கடிக்க எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து நடவடிக்கை எடுக்கின்றோம். கடந்த முறையில் ஏற்பட்ட பிளவால் அனுர்குமார திசாநாயக்க வெற்றியளிக்க நேர்ந்தது. இனி அவ்வாறு நிகழாமல் எதிர்க்கட்சிகள் இணைந்து வெற்றியினை உறுதிப்படுத்தவும். தற்போதைய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையினை இழந்துள்ளது. 500 மீட்டர் கூட இப்போது சொல்லவில்லை. அதாவது அரசாங்கத்தின் செயல்பாடுகள் நிறைவேற்றம் இல்லாத நிலையை சுட்டிக்காட்டுகிறது. 9 மாதங்களில் 5% வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒன்றை மட்டும் நிறைவேற்றியுள்ளதாக கூறுவது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச, அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு ஏற்ற வகையிலேயே முன்னெடுக்கப்படுகிறது என்று விளக்கியுள்ளார். செவ்வாய்க்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் வெளியிட்டிருந்த அறிக்கையினை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை கூறியுள்ளார். வாக்குறுதிகள் பல இருந்தும் அவற்றில் ஒன்றை மாத்திரம் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிப்பது எவ்வளவு நேர்மையானது என்று அவர் கேள்வி எழுப்பியதோடு எமது செயற்பாடுகள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ள கொள்கைகளுக்கு ஏற்பவே அமைந்துள்ளது. கடந்த 9 மாதங்களில் பல முன்னேற்றங்களை செய்துள்ளோம். கொள்கை வழிமுறைகளுக்கு புறம்பாக எதுவும் நடந்ததில்லை என்று வலியுறுத்தினார். மேலும் பல்கலைக்கழகங்களில் நிலவும் பகடிவதை பிரச்சனைகளை பெரும் சமூக சவாலாக அவர் விவரித்தார். பகடிவதைக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இந்த விடயத்திற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தங்களின் பரிந்துரைகளை செயல்படுத்த தவறும் அரச நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் சட்டத்தின் பிரகாரம் பிரிவு 15(7) பிரகாரம் ஆணைக்குழு வழங்கும் பரிந்துரைகளை செயல்படுத்திய விவரங்களை குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அனுப்பி வைப்பது அரசு நிறுவனங்களுக்கு கட்டாயமானது. மேலும் பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் 17 2005 இந்த சட்டப்பூர்வ கடமையை பற்றி அரசு நிறுவனங்கள் கட்டப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய பரிந்துரைகள் மீதான மேல்முறையீட்டுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்று ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது. இருந்த போதிலும் சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் மேல்முறையீடு உள்ளது என்ற காரணத்தை முன்வைத்து பரிந்துரைகளை செயல்படுத்த தவிர்ப்பதை ஆணைக்குழு கடுமையாக கண்டித்துள்ளது. பரிந்துரைகளை புறக்கணிப்பது சட்டவிரோதமானது என்பதுடன் இது மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் என்றும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. எனவே அனைத்து அரச நிறுவனங்களும் தங்கள் சட்டப்பூர்வ பொறுப்புகளை உணர்ந்து ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை மதித்து உரிமைகள் பாதுகாப்பில் ஈடுபட வேண்டியது அவசியம் எனவும் தவறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்கூட்டியே அறிந்திருந்த பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடன் தொடர்புடைய விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறியுள்ளார்.
அதனைத் தொடர்ந்து இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நீதிமன்றத்தின் ஆலோசனையும் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலையும் அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பாக இதற்கும் மேலாக விரிவாக கூற முடியாத நிலைமை உள்ளதாகவும் சரியான நேரத்தில் தேவையான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கான மதிப்பு மீண்டும் உயர்ந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்தார். களத்துறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றியவர், அன்றும் இன்றும் என்றும் எனது அரசியல் தலைவர் மஹிந்த ராஜபக்சவாகவே இருப்பார். நான் சிலிண்டர் கொண்டு வாக்கு கேட்ட சமயத்திலும் இதையே வெளிப்படையாக சொன்னேன். மஹிந்த ராஜபக்ச போன்ற தலைவர்களை மீண்டும் உருவாக்க முடியாது என்று தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் மஹிந்தவுக்கு மீண்டும் மக்களின் பாராட்டு அதிகரித்துள்ளதாகவும், அதாவது மதிப்பு மேலும் உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாம் ஆட்சியில் இருந்திருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மஹிந்தவை கிழட்டு மைனா என்றும் நாமலே குட்டி மைனா என்றும் விமர்சித்திருப்பார்கள். ஆனால் இன்று அதே மக்கள் சமூக வலைத்தளங்களில் நம்மை மீண்டும் பாராட்டுகின்றனர். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வாய்ப்பு கிடைத்தது நல்லதே, ஆனால் அதன் மூலம் மக்களின் உண்மையை உணரத் தொடங்கியுள்ளதாகவும் அந்த கட்சிக்கு ஆதரவு அளித்து எமது ஆதரவாளர்களும் இப்போது உண்மை நிலையை புரிந்து கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இடர்பாடுகள் முடிவடையும் நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவை விரைவில் களத்துறைக்கு அழைத்து வருவதாகவும் அவர் உறுதியளித்தார். கடந்த 15 ஆண்டுகளில் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று 7,735 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விவரம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஊடகம் ஒன்று முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போது அமைச்சினால் இது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை 4,769 பேர் உயிரிழந்த பின் அவர்களின் உடல்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இருப்பினும் 2,966 உடல்கள் இன்னமும் நாட்டுக்கு திரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட உடல்களில் ஒன்று இதுவரை உறவினர்களால் அடையாளம் காணப்படாத நிலைமையும் தொடர்கின்றது. இதே நேரத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்கள் தொடர்பான முழுமையான தகவல்கள் தங்களிடம் இல்லை எனவும் அவை தமக்கு தலைமையிலான துறைமையின் கீழ் வரவில்லை என்றும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை 1,44,379 இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு பயணித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது. இந்த காலப்பகுதியில் 88,684 ஆண் தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு புறப்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் 55,695 பெண் தொழிலாளர்கள் வெளிநாட்டில் வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக குவைத் நாட்டுக்கு சென்றுள்ளார்கள். இதன்படி குவைத் சென்றுள்ள இலங்கை தொழிலாளர்களின் எண்ணிக்கை 38,806 ஆகும். 28,973 தொழிலாளர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுக்கும், 21,958 பேர் கட்டார் நாட்டுக்கும் வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். இந்த நிலையில் ஜப்பான் நாட்டுக்கு 6,073 தொழிலாளர்களும் மற்றும் தென்கொரியாவிற்கு 3,134 தொழிலாளர்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.